அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு மிகுந்த விசேஷ தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மற்றுமொரு சிறப்பான ஒரு விழாதான் பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது. எல்லா பெரிய வைணவ ஆலயங்களிலும் இந்த பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பிரம்மோற்சவம் என்றால் என்ன? இந்த பிரம்மோற்சவத்துல என்னென்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். பிரம்மோற்சவம் அப்படின்னாலே நம்முடைய இந்து சமயத்தோட நம்பிக்கையின்படி பிரம்மனால் நடத்தப்படும் உற்சவம் அப்படிங்கிறது தான் பொருள்படுகிறது. பிரம்மனால் செய்யப்படும் உற்சவம் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மோற்சவம் பெரும்பாலும் எல்லா வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்பட்டாலும் மிக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னா திருமலை திருப்பதி பிரம்மோற்சவம் தான். இந்த பிரம்மோற்சவம் எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு புராண காலத்து கதை இருக்கிறது. அதாவது பிருகு அப்படிங்கிற முனிவர் ஒரு முறை வைகுண்டம் சென்றார். அவர் வந்திருக்கிறத அறியாத மாதிரி விஷ்ணு பகவான் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இதனால கோபம் கொண்ட அந்த பிருகு முனிவர் திருமாலுடைய மார்பில் எட்டி உதைக்கிறார். திருமாலுடைய மார்பில் வசிப்பவர் திருமகள். திருமகள் வசிக்கிற இடத்தை ஒரு முனிவர் எட்டி உதைத்தாலும் அந்த முனிவர் மீது கோபப்படாமல் அவருக்கு தொண்டு செய்கிறார் திருமால். இதை பார்த்து கோபம் கொண்ட திருமகள் திருமாலிடம் கோபித்து கொண்டு பூவுலகம் சென்று விடுகிறார். திருமகளை அழைத்து செல்ல வைகுண்டத்திலிருந்து பூலோகம் திருவேங்கடமலையில் தங்கி விடுகிறார் திருமால். இவரது வருகையை வரவேற்கும் விதமாக பிரம்மன் எடுத்த ஒரு பெரிய விழாவே பிரம்மோற்ச விழா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழா 9 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த திருவிழாவோட கடைசி நாள், அதாவது அந்த 9வது நாள் திருவோண நட்சத்திரம் வர்ற மாதிரி இந்த விழாவை ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இந்த விழா நடக்கும் பொழுது வெங்கடாசலபதி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராய் அங்க உள்ள மாட வீதிகளில், கோவிலை சுற்றி உள்ள மாட வீதிகளில் உலா வருவார். இவர் உலா இப்படி வரும்போது பக்தர்களின் கூட்டம் அலைக்கடல் என திரண்டு இருக்கும். பக்தர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் செண்டை மேளம் அப்படின்னு சொல்லி பல வகையான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. வெகு விமரிசையாக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இந்த திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ விழா இருக்கிறது. இந்த பிரம்மோற்சவம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள் மாலை அங்குராப்பண சடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு நடைபெறும். அதாவது நவதானியங்கள் முளைப்பதற்காக விதைப்பார்கள். எந்த ஒரு நல்ல செயல் செய்யறதா இருந்தாலுமே முளைப்பாரி வைக்கிறது, அதாவது நவதானியங்களை முளைவிட செய்வது அப்படிங்கிறது நம்முடைய இந்து மதத்தில் ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது. இந்த சம்பிரதாயம் இந்த பிரம்மோற்சவம் நடைபெறுவதற்கு முந்தின நாள் மாலை கோவிலில் கடைபிடிக்கப்படுகிறது. மறுநாள் பிரம்மோற்சவம் அன்று கருடக்கொடி ஏற்றப்படுகிறது. திருமாலுடைய கொடியில் இருப்பவர் கருடபிரான். அன்றைய தினம் கொடி கம்பத்தில் கருடனுடைய உருவம் பொறித்த மஞ்சள் நிற கொடி மீன லக்கணத்தின் போது ஏற்றப்படுகிறது. இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு விழா நடந்தா எல்லாரையும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பிதழ் கொடுப்போம் இல்லையா, அந்த அழைப்பிதழ் மாதிரிதான் இந்த கொடியேற்ற உற்சவம் நடக்கின்றது. அதாவது சகல தேவதைகளையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அழைப்பதாக ஐதீகம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு 30 முக்கோடி தேவர்களும் இந்த பிரம்மோற்சவத்தில் கலந்து கொள்வதாக ஒரு ஐதீகம். அப்புறமா இரவு 9 மணிக்கு பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறார். இது பெரிய ஆதிசேஷன் இருக்கக்கூடிய வாகனத்தில் தம்பதி சமேதரராய் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராய் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். இப்படி மலையப்ப சாமி வீதி உலா வரும்போது இதை நாம் தரிசனம் செய்தால் நமக்குள் இருக்கும் மிருகத்தன்மைகள் நீங்கி நமக்கு ஒரு சாத்வீகமான குணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். 2வது நாள் காலை வேளையில் பெருமாள் சிறிய சேஷ வாகனத்தில் உலா வருவார். அப்படி அவர் உலா வரும்போது நாம் தரிசனம் செய்தால் நமக்கு குண்டலினி யோக பலம் கிடைக்கும். இன்றைய தினம் பெருமாள் இரவு ஹம்ச வாகனம் என்று சொல்லக்கூடிய அன்ன வாகனத்தில் எழுந்தருள்வார். பெருமாளிடம் நம் மனதை தூய்மையாக்கி ஆத்ம நிவேதனம் செய்பவரை பகவான் ஏற்கிறார் என்பது இதனுடைய ஐதீகம். பிரம்மோற்சவத்தின் 3வது நாள் காலை சிம்ம வாகனத்தில் எம்பிரான் எழுந்தருள்கிறார்.
தீயோர்களை அழித்து நல்லவர்களை காப்பதை அறிவுறுத்தும் விதமாக இந்த வாகனத்தில் எம்பிரான் வருகிறார். சிம்ம வாகனத்தில் பெருமாள் வருவதை தரிசிப்போருக்கு எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இன்றைய நாள் இரவு முத்து பந்தலில், அதாவது குளிர்ச்சி தரும் விதமாக குழுமையாக எம்பிரான் முத்து பந்தல் பல்லக்கில் காட்சி கொடுக்கிறார். மறுநாள் 4வது நாள் கற்பக விருட்ச வாகனத்தில் வீதி உலா வருகிறார். கற்பக விருட்சம் அப்படிங்கிறது நாம் கேட்கும் வரங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம். இந்த விருட்ச வாகனத்தில் வரும் எம்பிரான் நாம் கேட்கும் வரங்கள் மட்டுமன்றி நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் கேட்காமலே நமக்கு வழங்கும் வள்ளலாக எம்பிரான் இதில் திகழ்கிறார். அன்று இரவு சர்வ பூபால பல்லக்கில் வீதி உலா வருகிறார். 5வது நாள் காலையில் மோகினி அவதாரம் எடுத்து பல்லக்கில் உலா வருகிறார். மோகினி அவதாரம் எம்பிரான் எதற்காக எடுத்தார் அப்படின்னா, அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக எடுத்தது மோகினி அவதாரம். இந்த மோகினி அவதாரத்தில் எம்பிரான் வருவதை காண்பவர்களுக்கு வாழ்வில் இன்பமும் நன்மையும் எப்பொழுதும் பொங்கி அமிர்தமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றைய இரவு மிகுந்த விசேஷ தினமாக கருதப்படுகிறது. அதாவது பிரம்மோற்சவத்தின் 5வது நாள் மிகுந்த விசேஷ நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் இரவு எம்பிரான் கருட வாகனத்தில் சேவை சாதிப்பார். கருட வாகனத்தில் சேவை சாதிப்பதை காண்பதற்கே பக்தர்கள் கூட்டம் கடல் அலை என அங்கே திரண்டு இருப்பார்கள். கருட வாகனம் என்பது எம்பிரானே தனக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்ட வாகனம். இந்த வாகனத்தில் எம்பெருமான் சேவை செய்யும் போது நாம் தரிசித்தோம் என்றால் நம்முடைய சகல பயங்களும் நீங்கி நமக்கு மன வலிமை, மனோ தைரியம் ஆகியவை ஏற்படும். அடுத்ததாக 6ஆம் நாளில் எம்பிரான் வரக்கூடிய வாகனம் அனுமந்த வாகனம். ஹனுமான் தான் எம்பிரானுடைய முதல் பக்தன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்தன் வாகனத்தில் எம்பிரான் வில் அம்பு ஏந்தியபடி உலா வருவார். அன்றைய தினம் மாலை 5 மணி அளவில் தங்க தேரோட்டம் நடக்கும். தங்க தேரோட்டத்தை பார்க்கும் போது நம் மனதில் உள்ள தீவினைகள், தீய எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி நம் மனம் சுத்தமாக தூய்மையடையும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் இரவு நேரத்தில் எம்பிரான் யானை வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வருகிறார். அடுத்த நாளான பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் காலை சூரிய பிரபை வாகனத்தில் சூரிய நாராயணராக உலா வருகிறார். இரவு நேரத்தில் சந்திர பிரபை வாகனத்தில் உலா வருகிறார். இந்த 2 வாகன வீதி உலாவை காண்பவர்களுக்கு ஆத்மா வலுப்பெறும். அதோடு நம்முடைய மனமும் வலிமையடையும். பிரம்மோற்சவத்தின் 2வது முக்கியமான விசேஷமாக கொண்டாடப்படுவது 8ஆம் திருவிழா. அதாவது இன்றைய நாளில் தேரோட்டம் நடைபெறும். பாரத போரில் சாரதியாக இருந்து அர்ஜுனனை வழிநடத்தியவர் எம்பெருமான். நம்மையும் நல்வழி நடத்தி செல்வார் என்ற தத்துவத்தை உணர்த்துவதே இந்த தேர்பவனி. இன்றைய தினம் இரவு குதிரை வாகனத்தில் எம்பிரான் வீதி உலா வருவார். துவாபர யுகத்தில் கேசி என்னும் குதிரை வடிவ அசுரனை அழித்த மாதவன் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுக்க இருப்பதை நினைவு கூர்வதே இந்த குதிரை வாகனம். அடுத்தது பிரம்மோற்சவத்தின் இறுதி நாள். இந்த இறுதி நாள் சக்கர ஸ்நானம் நடைபெறும். அதாவது கோவிலுக்கு அருகில் இருக்கும் புஷ்கரணியில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி செய்வார். அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு கொடி இறக்கும் நிகழ்வுடன் இந்த பிரம்மோற்சவ திருவிழா முற்றிலும் நிறைவடையும். இந்த பிரம்மோற்சவ திருவிழா திருமலையில் சுமார் 1400 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. கிபி 614ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் முதல் பிரம்மோற்சவம் நடைபெற்றதாக வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. பல்லவ நாட்டை ஆண்ட சாமவாய் பெருந்தேவி என்பவர்தான் முதலில் இந்த பிரம்மோற்சவத்தை நடத்தி உள்ளார். அப்பொழுது அவர் வெள்ளியாலாகிய எம்பிரானுடைய ஒரு சிலையை கொடுத்திருக்கின்றார். அந்த சிலை இன்றளவும் திருமலை திருப்பதியில் களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவிழா இந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதியில் ஆரம்பித்து அக்டோபர் 15ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. பேர்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த பிரம்மோற்சவ திருவிழாவை நாம் நேரில் சென்றோ அல்லது சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சி போன்றவற்றில் ஒளிபரப்பப்படும் போது கண்ணார கண்டு இறைவனுடைய அருளாசிகளை பெறுவோமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயந்தி மாறன்.